அனைவருக்கும் வணக்கம். இப்போ பாப்பாவோட வழக்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் காலம் கடந்தும் நீதி கிடைக்காம கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னா இதில் அதிக அளவு யாராருக்கெல்லாம் பங்கு இருக்குது, எந்தெந்த துறைக்கெல்லாம் முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அத்தனை பேரும் சரிவர செயல்பட்டிருந்தா கண்டிப்பாக சொல்கிறாங்க பாப்பாவுக்கு எப்போவோ நீதி கிடைச்சிருக்கும். பாப்பாவோட உயிரை யார் போக்குனாங்களோ அவங்களுக்கான சரியான தண்டனை கிடைச்சிருக்கும். இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து தான் குற்றவாளிகளை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு பெரிய உண்மைங்க. இவங்க அத்தனை பேரும் நினச்சிருந்தா கண்டிப்பாக சொல்கிறாங்க பாப்பாவுக்கு எப்போவோ நீதி கிடச்சிருக்கும். ஃபஸ்ட்டில் முக்கியமாக எந்த துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா காவல்துறை. அதாவது பாப்பாவுக்கு இந்த மாதிரி நடந்த உடனே நம்ம பார்த்துட்டு இதில் சந்தேகம் இருக்குது, சாந்தி சொன்னது அத்தனையும் போய் தான் எங்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்குது, நாங்கள் போய் பார்த்த உடனே பாப்பா உப்பி போய் கிடந்தா கை ரெண்டும் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குமா மூடி இருக்குது. அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா அவங்க மூக்கை பிடிச்சி பிள்ளைய அழுத்தியிருக்காங்க, மூக்கு வழியாக நிறைய ரத்தம் வந்திருக்கு. அவனுங்க ஏதோ பிள்ளைய பல கொடுமை பண்ணியிருக்க ஒரு காரணத்தால் தான் மண்டையில் அவ்வளோ பெரிய காயம் இருந்தது. இப்படி பார்த்திங்கன்னா எத்தனையோ சந்தேகங்கள். அவனுங்க சொன்ன இடத்துல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை. இதே போல் பார்த்திங்கன்னா எத்தனையோ விஷயங்களை நம்ம அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆக மொத்தம் சாந்தி சொன்னது போய் இவனுங்க கொலை தான் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறது நமக்கு உறுதியான பிறகு தான் நம்ம காவல்துறைகிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். காவல்துறை அந்த இடத்துக்கிட்ட சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தால் கண்டிப்பாக சொல்கிறாங்க பாப்பாவுக்கு எப்போவோ நீதி கிடைச்சிருக்கும், குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சிருக்கும். நம்ம சொல்கிறத எதுவுமே காதில் வாங்காமல் கண்டுக்காமல் தான் காவல்துறை வேலை பார்த்தாங்க, அவனுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, வேறு எங்கே போய் எங்கே நின்னாலும் சரி அவனை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்களே தவிர தக்க நடவடிக்கை எடுக்கணும், நம்ம கடமையை நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு இடத்துல கூட அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா காவல்துறை செயல்படலை. பாப்பாவோட வழக்கில் நீதி கிடைக்காம இவ்வளோ நாட்கள் கடந்துட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முதல்ல காவல்துறைக்கு அதிக பங்களிப்பு இருக்குங்க. அவங்க சரிவர செயல்பட்டிருந்தால் கண்டிப்பாக பாப்பாவுக்கு எப்போவோ நீதி கிடைச்சிருக்கும். அதுக்கு அடுத்ததாக நம்ம எந்த துறையை நம்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா நம்ம மருத்துவத்துறையை முக்கியமாக நம்பிக்கிட்டு இருந்தோம். கண்டிப்பாக அதாவது ஒரு நகை இருந்தால் போதும், ஒரு சின்ன முடி கிடச்சா கூட போதும். அது மட்டும் இல்லாத எத்தனையோ நான் பார்த்துருக்கேன், வீடியோ நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கேன். அப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய அந்த டாக்டருங்க எத்தனை பேர் என்னென்ன கருத்துக்களோ சொல்கிறாங்க. அதாவது ஒரு காயம் எப்படி வந்தது, ஏன் வந்தது, எதனால் வந்தது அப்படிங்கிறத நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்குள்ளே எங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த துப்பாக்கி சூடுலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த குண்டுலாம் அவங்க எவ்வளோ தூரத்தில் இருந்து சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கூட எங்களால் போஸ்ட்மார்ட்டத்தில் கண்டுபிடிக்க முடியும். ஒரு காயம் எந்த ஆயுதத்தால் ஏற்பட்டது அப்படிங்கிறதும் எங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத எத்தனையோ பேர் வீடியோவாக பதிவு இட்டிருக்காங்க, எத்தனையோ மருத்துவர்கள். ஆனால் நம்ம வழக்கில் பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பாப்பாவுக்கு போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிற பேரில் தான் ஒரு கண் துடைப்புக்கு ஒரு முறைக்கு 2 முறை நடந்ததே தவிர உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்ல, பல உண்மைகளை மறைக்கிறதுக்காக தான் செய்யப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாத ஃபஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்தில் அவங்களே வீடியோ கவரேஜ் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்களே சொல்கிறாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா யாருமே போஸ்ட்மார்ட்டத்துக்கு முன்னாடி அவங்கள கழுவி விட மாட்டாங்க. ஆனால் பாப்பாவை இவங்க சுத்தமாக பார்த்திங்கன்னா குளிக்க வச்சு அதன் பிறகு தான் இவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. இதுவே எந்த அளவுக்கு அநீதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு முறைக்கு 2 முறை பார்த்திங்கன்னா பாப்பாவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணினாங்களே தவிர ஆனால் உண்மைகள் வரவில்லை. எல்லாமே உண்மைகளை மறைக்கிறதுக்கு தான் வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக சொல்கிறேங்க, காவல்துறைக்கு அடுத்தது மருத்துவத்துறை சரிவர செயல்பட்டிருந்தால் பாப்பாவுக்கு எப்போவோ பல உண்மைகள் வெளிவந்திருக்கும். அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா இந்த கன்னித்தன்மை டெஸ்ட்டு அப்படிங்கிறத சுத்தமாக எடுக்கவே கிடையாது. எங்களுடைய சந்தேகங்களே பார்த்திங்கன்னா பாப்பாவை அவனுங்க ஏதோ பண்ணி தான் கொலை பண்ணியிருக்காங்க
மாட்டாங்க அப்படின்னு தான். ஆனால் நம்மளுடைய அந்த சந்தேகம் சொல்லி கூட பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு அந்த கன்னித்தன்மை டெஸ்ட்டு எடுக்கலை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ்காரரு என்னை உட்கார வச்சு அதுக்கு பல கிளாஸ் எடுக்கிறாரு. கன்னித்தன்மை அப்படிங்கிறது அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி எடுக்கிறாரே தவிர நம்ம சொல்கிறக்கூடிய இதை எதுவுமே அவங்க கேட்குறதே கிடையாது, காதில் வாங்கிக்கிறதும் கிடையாது. பாப்பா விஷயத்தில் மருத்துவத்துறை சரிவர செயல்பட்டு இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேங்க, பாப்பாவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது உலக மக்களுக்கு எப்போவோ தெரிஞ்சிருக்கும். பிள்ளைக்கு வந்த காயங்கள், அந்த உடம்புல ஏற்பட்ட அந்த காயங்கள், அந்த நகை கீறல்கள், அந்த மூக்கு வழியாக ரத்தம் வந்ததுக்கு என்ன காரணம், அது மட்டும் இல்லாத மண்டையில் அந்த காயம் எதனால் ஏற்பட்டது, ஏன் ஏற்பட்டது, எந்த ஆயுதத்தால் ஏற்பட்டது, இந்த விலா எலும்புகள் எதனால் உடைக்கப்பட்டாங்க, எதன் மூலம் அந்த எலும்பு உடைஞ்சிது அப்படிங்கிற எந்த ஒரு கேள்விக்கும் பதிலே கிடையாதுங்க. அதுவும் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை திரவம் வயிற்றில் இருந்ததுன்னு சொன்னாங்க, அதுவும் பார்த்திங்கன்னா மூடி மறைக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி பல உண்மைகள் வந்து மருத்துவத்துறைக்கிட்ட இருந்தும் மறைக்கப்பட்டுட்டாங்க. காவல்துறைக்கு கூட சேர்ந்து மருத்துவத்துறையும் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா எத்தனை உண்மைகளை மறைக்க முடியுமோ, எந்த அளவுக்கு குற்றவாளிகளை காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு குற்றவாளிகளை காப்பாற்றி உண்மைகளை மறைச்சாங்க. அதுக்கு அடுத்துதான் மூணாவதாக பார்த்திங்கன்னா கல்வித்துறை. கல்வித்துறை வந்து ஒரு குழந்தை படிக்க போயிருக்கு, அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, உலகமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த பள்ளிக்கூடத்தில் பல மரணங்கள் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு கல்வித்துறை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாத அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து அந்த கள்ளக்குறிச்சிக்கும் அந்த கனியாமூருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளார தான் இருக்கும். ஆனால் அங்கே வந்து எந்த ஒரு சிஓஓ டிஓஓ யாருமே வர கிடையாது. ஆனால் அந்த ஆஃபீஸுக்கு பார்த்திங்கன்னா பொதுமக்களாகிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அந்த ஸ்கூலை இழுத்து சீல் வைக்கணும், அந்த ஸ்கூலை அரசு உடைமையாக்கணும் அப்படின்னு எத்தனையோ பேர் சொன்னாங்க. ஆனால் கல்வித்துறை யார் வீட்டு குழந்தையோ நமக்கு என்ன அப்படின்னு கண்டுகொள்ளாமல் தான் இருந்தாங்களே தவிர ஒரு கல்வித்துறையாக பள்ளிக்கூடத்தில் படிக்க போகிற குழந்தைங்களுக்கு அடுத்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வேணும், ஸ்ரீமதிக்கு நடந்த மாதிரி இனி எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது, இதுக்கு முன்னாடியே பல மர்மங்கள் நடந்திருக்கு, தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதியாக தான் இருந்தாங்களே தவிர அந்த ஹாஸ்டல் பர்மிஷன் இல்லை அப்படிங்கிறது கூட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதியாக தான் இருந்தாங்களே தவிர நீதிக்கு வழிவகை செய்யலைங்க. முதல்ல பார்த்திங்கன்னா காவல்துறை செஞ்சது, அதுக்கு அடுத்தது மருத்துவத்துறை, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கல்வித்துறை, மூணாவதாக கல்வித்துறை. இவங்களுடைய பங்களிப்பெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக நாலாவதாக பார்த்திங்கன்னா நீதித்துறை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் போஸ்ட் மார்ட்டத்தில் சந்தேகம் இருக்குது, அங்கே வந்து அவங்களுக்கு பணபலம் இருக்குது, அவங்களுக்கு அரசியல் பலம் இருக்குது, அதனாலலாம் எங்களுக்கு போஸ்ட் மார்ட்டத்தில் ஒரு பெருத்த சந்தேகம் இருக்குது. கண்டிப்பாக போஸ்ட்மார்ட்டம் முறையாக நடந்திருந்தால் எல்லா உண்மைகளும் வெளியே வந்திருக்கும். எங்களுக்கு வந்து செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் வேணும், அந்த செகண்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்கு எங்களுக்கு ஒரு டாக்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தான் நம்ம நீதித்துறையை நாடி போனோம். அந்த இடத்துல மட்டும் நமக்கு வந்து நீதித்துறையிலேருந்து கண்டிப்பாக சொல்கிறேங்க, நமக்கான ஒரு டாக்டரை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்றைக்கோ பல உண்மைகள் கிடச்சிருக்கும். ஆனால் நமக்கு டாக்டரை தர மறுத்தாங்க. சரி ஹைகோர்ட்டில் தான் மறுக்கிறாங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு போனால் எங்களுக்கு தெரியாது, நீங்களாச்சு ஹைகோர்ட் ஆச்சு அப்படின்னு அவங்களும் கையை விரிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நீதித்துறையிலே கையை விரிச்சிட்டாங்க அப்படின்னா சாமானிய மக்களாகிய நம்மளாம் எங்கே தாங்க போகிறது? அப்போ ஒரு குழந்தைக்கு நீதி அப்படிங்கிறது எங்கே தான் கிடைக்கும்? ஏன் சட்டத்திலே இடம் இருக்குது இல்லையா? இந்த சட்டம் வந்து எப்போவே ஏற்றப்பட்டாச்சு. அதாவது ஒரு போஸ்ட்மார்ட்டத்தில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து இன்னொரு டாக்டர் கேட்குறாங்க அப்படின்னா தரலாம் அப்படின்னு வந்து சட்டத்தில் இடம் இருக்குது. அப்படி இடம் இருக்கக்கூடிய ஒன்றை நம்ம கேட்டே தர மறுக்கிறாங்க. இவங்க மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பல உண்மைகள் எப்போவோ வெளியே வந்திருக்கும். பிள்ளைக்கு நீதியை நிலைநிறுத்தி இருக்கலாம், குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் நீதிமன்றத்தில் இருந்து செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க அப்படின்னா பாப்பாவோட அந்த கையெழுத்து வெளியே வரல, ஆனால் பார்த்திங்கன்னா அந்த செவுத்தில் இருக்கிறது பெயிண்டா ரத்தமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதாவது நான் ஒண்டியை பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளை பாசத்தில் நான் பொய் சொல்லுவேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அங்கே வந்து நூற்றுக்கணக்கான பேர் வந்திருந்தாங்க. அத்தனை பேர்த்தோட கண்ணுக்கும் பெயிண்ட்டுக்கும் ரத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியுமா தெரியாதா நீங்களே சொல்லுங்கள். ஆனால் அது வந்து
கைரேகை வந்து பார்த்திங்கனாக்கா பெயிண்ட் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாத பாப்பாவோட கையெழுத்தே இல்லை அப்படின்னு தான் நம்ம பல நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் சொல்கிறேங்க, அந்த கையெழுத்து மொட்டை கடிதாசியில் இருந்த அந்த கையெழுத்து பாப்பாவோட கையெழுத்தே கிடையவே கிடையாது. அது வந்து பாப்பாவோட கையெழுத்து தான் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள வந்து ஜாமீனில் வெளிவிட்டாங்க. அவங்கள வந்து ஜாமீனில் வெளிவிட்டதோடு மட்டும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். நீதிமன்றத்துக்கு போனபடி இருந்தோம். நம்ம கேட்கக்கூடிய எத்தனை தகவலையும் தர மறுத்துட்டாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா தள்ளுபடி அப்படிங்கிற அந்த ஒத்த வரியில் முடிச்சுட்டாங்க. அதாவது நீதிமன்றத்துக்கு நம்ம ஒரு கேஸ் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கொலைன்னு சொல்கிறோம், அவங்க தற்கொலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நீதிமன்றத்தில் என்ன கேட்குறாங்க, அதாவது கொலைன்னு சொல்கிற கொலைக்கான சாட்சியை கொடு, ஆதாரத்தை கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அதைத்தான் நாங்களும் கேட்குறோம். அதாவது தற்கொலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, தற்கொலை பண்ணிக்கிட்டதை யார் பார்த்தா, சாட்சி இருக்கா, ஆதாரம் இருக்கா சொல்லுங்கள். அப்போது இதுக்கு சாட்சியும் ஆதாரமும் கேட்கக்கூடியவங்க அதுக்கும் சாட்சியும் ஆதாரத்தையும் காமிச்சிருக்கணும் தானே. அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இத்தனை இருந்ததில்ல, எந்த இடத்தையாவது நிரூபிச்சிருக்காங்களா, இல்லை கண்ணால் பார்த்த சாட்சி இருக்கா, இல்லை சாட்சியும் இல்லை சாட்சியமும் இல்லை, அப்புறம் எப்படிங்க தற்கொலைன்னு முடிவு பண்ணுறாங்க? நீங்களே சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது காவல்துறை, ரெண்டாவது பார்த்திங்கன்னா மருத்துவத்துறை, மூணாவது பார்த்திங்கன்னா கல்வித்துறை, நாலாவதாக பார்த்திங்கன்னா நீதித்துறை. இப்போ அதுக்கு அடுத்ததாக எந்த துறை வந்து பாப்பாவோட வழக்கை நினச்சிருந்தா குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அஞ்சாவதாக பார்த்திங்கன்னா தடவியல் துறை. தடவியல் துறையில் பங்களிப்பு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது தடவியல் துறைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட அந்த கையெழுத்தை கொண்டுட்டு போனாங்க. பாப்பாவோட கையெழுத்தும் அந்த மொட்டை கடிதாசியும் கொண்டுட்டு போயிட்டு பாப்பாவோட இது கையெழுத்து தான் அப்படின்னு வந்து உறுதி செய்யப்பட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா உண்மையிலே நீங்கள் அத்தனை பேரும் அந்த மொட்டை கடிதாசியும் பாப்பாவோட கையெழுத்தையும் உங்களுக்கும் நான் எத்தனையோ வீடியோவில் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் அத்தனை பேரும் என்ன சொன்னீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஆனால் தடவியல் துறை வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாத அந்த ரத்தத்துக்கும் வந்து தடவியல் துறை தான் வந்து ஆய்வு பண்ணாங்க. அங்கே ஒரு சொட்டு ரத்தம் கூட கிடையவே கிடையாது. ஆனால் சிபிசிஐடி ஒரு கல்லை மட்டும் பேத்துட்டு போயிருப்பாங்க. அங்கே வந்து பாப்பாவோட ரத்தம் இருந்ததா சொல்கிறாங்க. அது அப்பட்டமான ஒரு பொய்ங்க. நாங்கள் ஓடி போய் பார்க்கும்போது எந்த இடத்துலையும் ஒரு துளி ரத்தம் கூட கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு சொட்டு ரத்தம் இருந்தது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அங்கே வந்து ஒரு துளி ரத்தம் இருந்தது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அது வந்து பாப்பா ரத்தத்தோட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி தடவியல் துறை சொல்லிச்சு, கையெழுத்தையும் சொல்லிச்சு. அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கைரேகை செவுத்தில் இருந்த அந்த கைரேகை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பெயிண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி தடவியல் துறை சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாத இன்னும் ஒரு பெருத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டாங்க, பேசியிருக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாப்பா வந்து மனநிலை சரியில்லை, அவளுடைய எண்ணங்கள் வந்து சாகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருந்தது அப்படின்னும் தடவியல் துறை சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய பொய்கள் அப்படிங்கிறது உங்கள் அத்தனை பேத்துக்கும் தெரியும். பாப்பாவுக்கு வந்து எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனதில்லை, எங்கேயுமே போனது கிடையாது. எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் இது மாதிரி கண் பிரச்சனை, காது பிரச்சனை, மூக்கு பிரச்சனை, வாய் பிரச்சனை, வயிற்று வலி பிரச்சனை, கை பிரச்சனை, கால் பிரச்சனை, தலைவலி பிரச்சனை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இதுக்குமே நான் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனது கிடையாது. பாப்பாவை ஆரோக்கியமாக வளர்த்தேன், செல்வாக்காக வளர்த்தேன். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கைகளில், நம்ம உடம்புல, நம்மளுடைய முழு உடம்புல பார்த்திங்கன்னா எங்கேயாவது கீறல்கள், தழும்பு இருக்குது அப்படின்னா அந்த தழும்பு மறையுமா, அந்த கீறல் மறையுமா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். அவங்க வந்து சொல்கிறது என்னென்னா பிளேடெல்லாம் கிழிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய பொய் அப்படிங்கிறது உங்கள் அத்தனை பேத்துக்கும் தெரியும். பாப்பாவோட கையில் எந்த ஒரு கீறலும் இல்லை. ஆனால் பாப்பாவோட மேலே அந்த உடம்புல வந்து நிறைய நெகக்கீரைகள் இருந்தது, பல்லுக்கடி இருந்தது. இதெல்லாம் மறைச்சிட்டு, இதை அத்தனை உண்மைகளையும் மறைச்சிட்டு இல்லாத ஒன்று கையில் வந்து பிளேடு காயம் இருந்தது அப்படின்னு சொன்னவங்க தாங்க தடவியல் துறை. இந்த மாதிரிலாம் சேர்ந்து அஞ்சாவதாக போய் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றவாளிகளை காப்பாற்றியது யார், பிள்ளைக்கு நீதி கிடைக்காம தடுத்து நிறுத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாவதாக தடவியல் துறையுங்க. அதுக்கு அடுத்ததாக யார் சேர்ந்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
குழந்தைகள் நல வாரியவங்க. அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு குழந்தைகள் நல வாரியம் தான் வந்து அந்த ஹாஸ்டலுக்கு வந்து பர்மிஷன் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த குழந்தைகள் நல வாரியத்திலேருந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் நல வாரியம் ஆணையம் இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா டெல்லியில் இருந்தெல்லாம் வந்தாங்க. அவங்கக்கிட்ட நம்ம என்ன நடந்தது அப்படிங்கிறத எடுத்து சொன்னோம். அது மட்டும் இல்லாத நம்மளுடைய தரப்பில் இருந்தும் குழந்தை நல வாரியத்தில் போயிட்டு பார்த்திங்கனாக்கா மனுவும் கொடுத்தோம். மனு கொடுத்து இந்த மாதிரி படிக்க போன ஒரு குழந்தைக்கு இது போல் ஆயிருக்கு, இதுக்கான தக்க நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். அங்கே போகும்போது அவங்களும் பல ஆய்வுகள் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சொல்கிறேங்க, பாப்பா வந்து சாந்தி சொன்னது பொய் தான், பாப்பா குதிக்க கிடையாது, பாப்பாவை ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவங்களால எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் ஒரு கேள்விக்குறியாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக அவங்க கேள்விக்குறியாக நிற்காமல் முயற்சி பண்ணி பல உண்மைகளை வெளியே கொண்டுட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா பாப்பாவுக்கு எப்போவோ நீதி கிடச்சிருக்குங்க. குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை கிடச்சிருக்குங்க. 7வதாக பார்த்திங்கன்னா எந்த துறை பாப்பாவோட நீதிக்கு தடையாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மனித உரிமை ஆணையம் அப்படின்னு சொல்லி இருக்குங்க. இந்த மனித உரிமை ஆணையம் நினச்சாக்க எப்படியாப்பட்டவங்களுக்கும் குற்றவாளிகளுக்கு தண்டனை தர முடியும். எல்லா இடத்துலையும் ஆய்வு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமையும் உண்டுங்க. இந்த மனித உரிமை ஆணையத்துக்கிட்டேயும் நாங்கள் ஒரு முறை போயிட்டு மனு கொடுக்க போயிருந்தோம். இந்த மாதிரிங்க பாப்பாவுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு கொடுக்க போனோம். இதுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் மனித உரிமை ஆணையத்திலேருந்து ஒருத்தர் பேட்டி கொடுத்துருப்பாரு. பாப்பாவை கொலை தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அழுத்தம் திருத்தமாகவே சொல்லியிருப்பார். ஆனால் அப்படிலாம் சொன்னவங்க இந்த விஷயத்தில் கண்டுக்காமல் ஒதுங்கி நின்னாங்க. நாங்கள் போயிட்டு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது காவல்துறை வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. சப்போஸ் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் கண்டுக்காமல் இருந்தால் தான் நாங்கள் அடுத்ததாக முயற்சி பண்ணுவோமே தவிர எடுத்த எடுப்பில் மனித உரிமை ஆணையம் வர முடியாது, வரவும் கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் மனித உரிமை ஆணையம் நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக சொல்கிறாங்க, பாப்பாவுக்கான நீதி கிடச்சிருக்கும், குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடச்சிருக்குங்க. எத்தனை பேர் இப்போ கூட என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, மனித உரிமை ஆணையத்திட்ட போயிட்டு மனு கொடுங்கன்னு. அதே போல் விஜய்கிட்ட போய் மனு கொடுங்கங்குவாங்க. எல்லாருக்குமே பாப்பாவோட விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கண்டுக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதாங்க உண்மை. கண்டிப்பாக சொல்கிறேங்க, இந்த 7 துறையும் நினச்சிருந்தா பாப்பாவுக்கு எப்போவோ நீதி கிடச்சிருக்கோங்க. இன்றைக்கி பாப்பாவுக்கு நீதி கிடைக்காம இருக்குது அப்படின்னா இந்த 7 துறையோட பங்களிப்பும் இருக்குது. குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்காம இருக்கிறாங்க அப்படின்னா இந்த 7 துறையும் நினச்சிருந்தா கண்டிப்பாக குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை கிடச்சிருக்கோங்க. படிக்க போன ஒரு குழந்தைக்கு இப்படி பரிதாபமாக உயிர் போயிருக்கு. ஆனால் இந்த 7 துறையும் சேர்ந்து குற்றவாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர காப்பாற்றணும், நீதியை நிலைநிறுத்தணும், இது போல் இன்னொரு குழந்தைக்கு வந்துடக்கூடாது, நமக்கு வந்து கடமைகளும் பொறுப்புகளும் இருக்குது அப்படின்னு யாருமே உணரலைங்க. யார் வீட்டு குழந்தையோ நமக்கு என்ன அப்படின்னு கடந்து போகிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, இந்த 7 துறையும் நினச்சிருந்தா பாப்பாவுக்கு எப்பயே நீதி கிடச்சிருக்கும். ஆனால் இவங்க வந்து கண்டுக்காமல் இருந்துட்டாங்க. ஆனால் பொதுமக்கள்கிட்ட இருந்து எப்போவோ பாப்பாவுக்கு நீதி கிடச்சிருச்சிங்க. தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போம். ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி.